நமது புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலை தாலுகா நமது மீனவேலி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மணவராண்டி கோவில் நமது மேல் நிலைநாட்டுதல் உற்சவத்தை 48வது நாள் மண்டல விழாவை முன்னிட்டு இந்த ஏலூர் பொதுமக்கள் மற்றும் ஏலூர் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் அன்பு நாடக விழாவிற்கு ஏராளமான பொருட்களை செய்து முட்டிக்கால் கட்டாராங்க. முதல் கிழமை முற்றிலும் கோணமாயிடும். முட்டிக்கால் கட்டுறது தாய்மார்கள் முக்காடு ஓடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏராளமான பொருட்களை செய்து தாராளமாக இந்த மதுரையிலிருந்து காரைக்குடியிலிருந்து குறிப்பிட்ட நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டு விழாவை சீர் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவங்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமைந்திருக்கின்ற எனதுமே அன்பு தாய்மார்களுக்கு அன்னதானத்துல கூட்டம் நிறைய இருந்துச்சு. இப்ப காணாமையா இருக்கு. தாய்மார்கள் எல்லாம் திட்டிட்டு படுத்துச்சுங்களோ. சாம்பார் அவ்வளவு ருசியா இருந்துச்சு. இந்த சாம்பாருக்கு இந்த காத்துக்கு தூக்க அசத்து. ஆமா, இந்த நாடகத்துக்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னீசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த ஏலூர் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இளைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்தது யாருங்க? காவல்துறை அதிகாரி.
இந்த காவல்துறை அதிகாரி அனுமதி கொடுத்தாதான் ஒரு விழாவை சீரு சிறப்புடன் நடத்த முடியும். காரணம் என்ன தெரியுமா பொண்ணுமணி? ஆமா, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. அவருக்கு எத்தனை மணி நேரம் டியூட்டி? 8 மணி நேரம் டியூட்டி. அதே மாதிரி ஒரு யூனியன் ஆபீஸ்ல வேலை பார்த்தா 8 மணி நேரம் டியூட்டி. அதே மாதிரி நாடக கலைஞர்கள் 10 மணிக்கு சுத்தி போட்டு காலையில 6 மணிக்கு முடிக்கணும்னா எங்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனா தமிழ்நாட்டுல 24 மணி நேரம் ஒரு டியூட்டி துறை வேலை செய்திருந்தால் அது காவல்துறை ஒன்றுதான். ஆமா, தன் கட்டிய மனைவி கூட பார்க்காமல் அன்னைக்கு தான் பஸ் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆமா சார், இன்னைக்கு எப்படியாவது தகத்தை எரிஞ்சிட்டு அந்த சோபா கட்டில போட்டு மணலை தூவி கூட பூவை வாங்கி தூவி விட்டு பெரிய இன்ப அதிர்ச்சியோட இருப்பாரு. எப்படி செல்வ மாதிரி சிரிச்ச முகத்தோட மண்டைய பாரு ஹெல்மெட் மண்ட மாதிரி சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. அப்பதான் உயர் அதிகாரி போன் பண்ணுவாரு. எப்படி? டிஐஜி எஸ்பி, ஐயா நீ கல்யாணம் முடிச்சது எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உனக்கு டூட்டி ஓட்டுருக்கு, உடனே போட்டு வா. இருந்த 3 ஊர் அவுட் ஆகி டூட்டி ட்ரெஸ் மாட்டிட்டு மறுபடியும் போகணும். அப்ப 24 மணி நேரம் ஒரு துறை வேலை செய்தால் அது தமிழ்நாட்டு காவல்துறை. முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் தமிழ்நாட்டு காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் நம்மளுக்காவண்டி நம்ம நாட்டுக்காவண்டி தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு காடுன்னு பார்க்காமல் மழைன்னு பார்க்காமல் வெயில்னு பார்க்காமல் நம்ம இந்தியா எல்லையிலே பாகிஸ்தானை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற இந்திய ராணுவத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நமது ஏலூர் கிராம பொதுமக்கள் சார்பிலும் எங்கள் நாடக கலைக்கு கைது நல்லா தட்டுகிறேன். கைது அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்கும். வேலை நெட்டையிலே சாமி முறையிலே தெரிஞ்சு போயிடும். இந்த ஒளிபெருக்கி எத்தா இருக்கா அருமையான முறையில் சிரி அப்படி ஏன் சேவிங் பண்ணலையா? காதல் தோல்வியா? ரவி நமது ஆடியோஸ் ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் அதில் பின்னாடி நின்று கொண்டிருக்கின்ற எனது அன்பு பங்காளிகளுக்கும் உங்களுக்கு எல்லாம் நேர்த்தி கடை. எவ்வளவு பெரியவங்க எப்படி உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்கிறாங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு என்ன போட்டு அப்புறம் அவரை போட்டு தின்றது. என்னங்க துண்டா? அவர் தான் ஓனரா? வட்டிக்கு வாங்குவாங்களா? சரி இருக்கு, நின்றான்னா உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தா போதும். ரவி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் ஆமா இந்த ஊடகம் யூடியூப் மறுபடியும் நீங்க எடுக்கிறீங்க வேணாம்னு சொல்லல. இந்த ஊடகத்தை இந்த யூடியூப்பை பொறுத்து தயவு செய்து இந்த கெட்ட வார்த்தைகள் அது மட்டும் இல்லை, இந்த பொம்பளை பிள்ளைகளை நிறைய கமெண்ட்லாம் அனுப்புறாங்க. உங்களை கிட்ட நாங்கள் தொழில் பண்ண முடியாம போயிருது. அந்த ஊர்ல போனா இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நான் பேசுன டயலாக்க அவன் பேசிடுறேன் முன்னாடி உட்காந்து, அப்புறம் நான் பூதியாகி உள்ள போயிட வேண்டியது. அது மட்டும் இல்ல, உண்மையிலே பெரியவங்களுக்கு சொல்றேன். ஆமா, அந்த டான்ஸ்காரர்களே வந்தா உங்களை நகைச்சுவை சிரிக்கிறதுக்காக ஏதாவது பேசுறது. இதை என்ன செய்யற நம்மளுக்கு கமெண்ட்ல உனக்கு சிறுசா இருக்கு, உனக்கு பெருசா இருக்கு, உனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. ஏன்னா அவங்க கூட பிறந்ததும் அக்கா தங்கச்சிட்டு யாருக்கும் தெரியல, நம்ம பெத்தெடுத்தது தாய் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியல, வேற மாதிரிலாம் அனுப்புறாங்க. அதனாலதான் இந்த யூடியூப்பை நமது எங்க நாடக நடிகர் சங்கத்துல தவிக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏதோ வந்துட்டீங்க, தயவு செய்து உங்க காலில் குண்டு சொல்றேன். நான் சொல்றேன் செல்ல கூட யாருமே ஆமா தயவு செய்து லைவ் எல்லாம் போடாதீங்க, தயவு செய்து லைவ் போடாங்க. நானும் டான்ஸ்காரர்களையும் புராணம் பேச முடியாது. ஏன்னா அது புராணம் பேசுறதுக்கு தான் நாரதர் வள்ளி முருகனை போட்டிருக்காங்க. நாங்க ஒரு சில வார்த்தைகள் கவிச்சு பேசி நாங்க போய் இந்த காசை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா எங்க உடம்புல சேராது. ஒரு சில வார்த்தைகள் எங்க வாய் தவறி பேசிட்டாலும் நீங்க சிரிக்கிறதுக்காக பேசுறது, அதை என்ன செய்யறது? இவங்க அதை எடுக்கிறது கிடையாது, எடிட் பண்றது கிடையாது. இவங்க எல்லாத்தையும் அனுப்புனா அப்புறம் நாங்க எப்படி தொழில் பண்ண முடியும்? அதனால இந்த 3 ஊடகங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து உங்க பொழப்ப கெடுக்கிறதுக்காக நாங்க சொல்லல. தயவு செய்து பெண்கள் வரையில கூட நீங்க எடுக்க வேண்டாம். ஆமா, தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஆமா, அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாருங்க? விவசாயி தான். விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி 50,000 ரூபாய் சம்பளம் ஏடிஎம் மிஷின்ல போய் சடச்சடன்னு எடுக்கிறாங்க. யார் காரணம்? விவசாயி தான். இந்த நாடக கலைஞர்கள் காலையில 700 காசு வாங்கிட்டு போய் எங்க மனைவி மக்களோட சாப்பிடுறோம்னா யாரு? இந்த விவசாயி. நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாங்க, நாங்க எல்லாம் காலையில போய் சோத்துல கைய வைக்க முடியும். இல்லாத ஆகினாலே சொல்றேன், இந்திய நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடிப்பா சொல்றேன். 7 வயசுல துடிப்பா இருக்கணும். ஆமா, குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை பிறகு எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணும். எங்களை எல்லாம் விடிய விடிய முடிப்பதற்காக டீ கடை போட்டிருக்கின்ற எனது அன்பு அக்கா முதல்ல
முதல்ல நான் தான் டீ சாப்பிட்டேன். ஆமா டீக்கு நல்லா கொடுக்க பால்ல 3 வடை தண்ணியை ஊத்திடாத. ஆமா காலையில காசை வெட்டி போட்டு போயிருவேன். ஆமா டீ கடை வைத்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பில் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடக சிறப்பா இருக்கா யாரு உங்களை வச்சுதான் நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு விசில் அடிச்சு தண்ணியை போட்டு அண்ணிக்கிட்டு வைங்க. நாங்க 100 நாள் வேலை அதை காட்டி மோசம். ஏன்னா கூத்தாடி கிழக்க வாக்க கூலிக்காரி மேற்க வாக்காடு ஏன் 100 நாள் வேலையை சொல்றேன். இந்த 100 நாள் வேலைக்கு ஆம்பளை பொம்பளையும் சோம்பேறியானது காரணமே. ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோவிச்சுக்கிறாங்க. இவர் வேலை வாக்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு ஒரு டவுனுக்கு போயிடுறது. சரி இவர் பஞ்சாயத்து கிளார்க் ஜோடி இருக்கு. ஆமா அப்புறம் வேற வேலையெல்லாம் பாக்கணும்ல யூனியன் ஆபீஸ் போயிடுவாரு. இந்த பெண்கள் அந்த ஆண்கள் எப்படி தெரியுமா இந்த பஞ்சாயத்து கிளார்க்கு கம்ப்யூட்டர் அளந்து ஓட்டு உனக்கு 3 அடி புளிய தோண்டு உனக்கு ஒரு 3 அடி புளிய தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட தலைக்கு வச்சு இவர் கிளார்க் படுத்துருவார். சரி இவங்க வேலை பார்க்க போற பொம்பளை எப்படி போன பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். வேலைக்கு போறவங்க பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். ஆமா 300 ரூபாய் சம்பளம்ல 380. இப்ப வேலை பார்க்க போற பொம்பளை எப்படி போறது? எப்படி எம்ப்ளாய் வந்து ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது பூனை சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தார் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தார் பவுடர் இருக்குங்க. சிச்சுக்கா தூக்கி சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை எப்படி வேலை அப்பா தகர்ந்து எரிஞ்சிருக்க எப்படி உள்ளுக்கு வலிக்காம சேவிங் பண்றீங்க. 380 சேர்த்து போச்சு. அடுத்து புரணி பேசுற வேலைங்க. ஆம்பளை ஊரா 3 கட்டி சீட்டை வாங்கி நாக் அவுட் விளையாடு. நேக் அவுட் இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க் கேட்பாருங்க. எப்படி செல்போன்ல ஹலோ யார் பேசுறது? ஊராட்சி மன்ற கிளர்க் பேசுறேன். கிளர்க்கா? ஆமா. நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? ஒரு 150 அடியை தாண்டி வச்சிங்க. மைக்க புடிங்கிருச்சீங்க. இங்க நான் புரணி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? அந்த வேலை மாதிரி இருந்துராம உங்க காசு வீணா போகாம இருக்கணும்டா எங்கட வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டேன். நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். உங்களை என்ன நீங்க தூங்கினாலும் சரி எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் சரி இங்கேயே படுத்து எந்திரிச்சு போனாலும் சரி நான் மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். 65,000 சோழி முடிச்சு. என் பொண்டாட்டிட்ட காலையில போய் சீட்டு காசு கட்டி ஆகுது. அம்மா அப்ப உங்க காசு வீணா போகாம இருக்கணும்டா எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுதான் சொல்லிக் கொண்டு. காரணம் என்ன தெரியுமா பாலா? 2025 இன்டர்நெட் உலகம், செல்லு உலகம், இமெயில் உட்கார்ந்து இமெயில் பிடெக் கேலரி பேஸ்புக் வீடியோ கால். இந்த வீடியோ கால் பாத்தீங்களா? இன்னைக்கு ரோட்ல அடிபட்டு சாகுறாங்க இளைஞர்கள் 3 பேர் போயிட்டு வீடியோ காலை வச்சுதான் சாகுறாங்க. இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா இந்த வள்ளி திருமண நாடகம் இங்க நடந்திருக்காரு. முருகன் வள்ளியும் வீடியோ கால் பண்ணி உமா கொடுத்துட்டு வள்ளியை முருகன் தள்ளிட்டு போயிருப்பாரு. நாங்கெல்லாம் ரோட்ல தெரியணும். இப்படி இருக்கிற உலகத்துல அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இங்க உட்கார்ந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இன்டர்நெட் உலகத்துல இந்த வள்ளியம்மன நாடகத்தை போடுறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மடியாது என்று மடியாது என்றென்றைக்கு மடியாதுன்னு சொல்லிக் கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் சீத்தப்பட்டி சேர்ந்த ரமேஷ் மேடைக்கு அழைக்கின்றார்கள். சீத்தப்பட்டி ரமேஷ் மேடைக்கு அழைக்கின்றார்கள். கொஞ்சம் உயிர் விடுங்க. சீத்தப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அன்பண்ணன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப 2 காலத்துக்குள்ள வித்தியாசம் எப்படி? இந்த பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம் புதுமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம் காலையில எதிர்த்து கருவையில் எடுப்பை கலப்பை எடுத்துக்கிறது அந்த காலம் காலையில எழுந்திருச்சு கப்பியை குடிச்சு கொண்டு கட்சி பேசுறாங்க. இந்த காலம்
விஜய் தண்ணிக்கு போற சைஸ் கேஆர் விஜயா நடந்தது மாதிரி இப்ப மலையாள கொண்டு போய் விபத்து போட்டு தண்டை போடுறாங்க இந்த காலம் அத்தை பெற்ற வண்டிய பூ மரபல கண்ணு தேவ நம்ம செலவு பண்ணலாம் மாறி மாறி முத்தம் நம்ம செலவு பண்ணலாம் இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன் மகன் தாய்மார்களுக்கு சொன்னேன் கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாழி வச்சு நம்ம ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு 10 பிள்ளை பெற்றாலும் சுகப்பிரசவம் நீ என்னைக்கு இன்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ உன்னை ராலி மலை தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு நம்ம பெட்ல படுக்க போட்டு அந்த ஆயிஷா பிளேட் எடுத்து புருட்டுன்னு புருட்டு பிள்ளை பிறக்கிறது எத்தனை கிலோ 800 கிராம் 1.5 கிலோ 3/4 கிலோ தோரல தூக்கி போட்டு வந்தா துண்டை முறுக்கி போட்டு வந்தது மாதிரி காத்துல பறந்து ஓடி இருக்கு என்னையா உலகம் எப்படி இந்த உலகம் ஒரு வயலை ஒத்தி வச்சு கரைய வச்சு ஆஸ்பத்திரிக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறேன் ஒரு ஆஸ்பத்திரியில 80 குழந்தை பிறக்குதுண்டா 50 சுகப்பிரசவம் இருக்கணும் இன்னைக்கு இல்லையே 10 சுகப்பிரசவம் 70 சிசேரியன் காரணம் என்ன இன்னைக்கு உள்ள இளவட்ட பிள்ளைய பொம்பளை பிள்ளைய உழைப்ப குறைச்சிட்டீங்க தலையில தண்ணி கூட வைக்கிறது இல்ல வீட்டுக்கு முன்னாடி என்ன கிடக்கு தெரியுமா அம்மி குழவைய ஆட்டு உரல் கிடந்துச்சு இப்ப நம்மால் பழைய விலைக்கு வித்துக்கே அனுப்புறான் இந்த ஆட்டு உரல அம்மி குழவை போய் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு இந்த மிக்சி கிரைண்டர் ஒரு படி அரிசியா போட்டுட்டு இங்க சீரியல் டிவில சீரியல் பாக்குறது அண்ணன் சீரியல் அது கொட 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 ஆட்ட சின்ன பிள்ளை பீ வேண்டது மாதிரி சட்னி இத்தினி வலிச்சு போடான் எப்படி ஆகும் உடம்பு சுகப்பிரசவம் ஆகும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் பெண்கள் எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முகத்துல மஞ்சளை பூசி குங்கும பொட்டை வச்சு நம்ம புருஷன் வேலைக்கு போறாரு 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் பார்த்தது அந்த காலம் ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்தா 8 அடி உயரம் 10 அடி உயரம் முடி குண்டிக்கு தொங்குச்சு இங்க ஆடா எப்படி வளர்த்து இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு முடிய பாருங்களேன் கக்கு சூட்டுற விளக்கு பாருங்க நாய் வாழ் மாதிரியா அன்னைக்கு என்ன சாம்பா போட்டு காய்ச்சி குடிச்சாங்க கரம்ப சீயக்கா ஒவ்வொரு மண்ணு இந்த பெருசுலாம் உட்கார்ந்து எத்தனை குண்டா சட்டியை உடைச்சிட்டோம் வண்டி சோந்து 42 ரோத வண்டிக்கு சோந்து போய் கிடக்கிறது பட்டன் தேஞ்சி சீம கருவல ஓட்டு அடிச்சுட்டு பட்டன் போயிடுச்சு எப்படி இருந்தாங்க சூது கிடையாது வினயம் கிடையாது ஒவ்வொரு பொம்பளையாலும் 15 பிள்ளை 12 பிள்ளை பத்திருக்காங்க அப்பே 100 வேலை அம்மா அப்பே 100 நாள் வேலை மக்கள் காட்டுலயும் உழவு வீட்லயும் உழவு அசறது இல்ல ஆமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிழவிதான் இருக்கு 80 வயசு கிழவி அந்த கிழவிக்கு பேர் மருத்து வச்சு வீட்டை அடைச்சிட்டு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்தா போதும் அந்த வெத்தலையை போட்டுக்கிட்டே 5 பிள்ளை உருவிடும் புருட்டு புருட்டுன்னு இன்னைக்கு எங்க யார் 108 வர சொல்றேன் இங்க இருந்து கார் பிடிச்சு போறேன் இங்க இருந்து டாடா சும்மா பிடிச்சு போறோம் எவ்வளவு செலவு பண்ற ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆம்பளையும் பாருங்க இப்படி பாக்குற ஒவ்வொரு பேரும் இங்க பாருங்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே 500 ரூபாய் நோட்டு சில்லற காசே கிடையாது இது பூரா 500 தான் உட்கார்ந்து ஒரே ஒரு சில்லற காசு பாவுண்ட மண்டைங்க உங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா 8 அடி உயரம் 10 அடி உயரம் வேஸ்டுக்குள்ள என்ன தெரியுமா தண்டு தாங்கி தான் கட்டுவாங்க என்ன தாங்கி தண்டு தாங்கி நான் கூட புண்டு தாங்கி நினைச்சேன் தண்டு தாங்கி தான் கோமணம் அதுக்கு பேரு லங்கவுடு கோடு ஓட்ட டவுசர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தான் தண்டி மீச மட்டுமா வரிசை சாப்பாடு மண்பாண்டத்துல கேப்பக்கூழு கம்மக்கூழு அள்ளி அடிச்சாங்க குடிச்சிட்டு தான் சேச்சிப்பி மாதிரி வெட்டுவாங்க ஒரு குடி மொச்சப்பயிரை திண்டுட்டு நம்மால இந்த கலையரங்கத்துல குசுவ சொல்லு கலையரங்க இடிக்கணும் திட்டும் திட்டு இன்னைக்கு குசுவ சொல்லி இவனை நசுக்கி விட்டு போயிருவேன் காரணம் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு வந்துருச்சுங்க கைகாட்டி ரோட்டுக்கு வந்துருச்சு 50 ரூபாய் செம்பு 35 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படியே அந்த பானையில பாருங்களேன் கூழ் பானையில பட்டை அடிச்சிருப்பாங்க அந்த கூழ் ஒரு வாரம் புழுது எனக்கு தான் தெரியும் இவன் நம்மால் ஏமாந்து தெய்வீக புழுது வரிசையில் நிக்கிறது என்ன உலகம் இருந்த நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சுங்க கெட்ட பொருளை பூரா கம்பி கேட்டு போட்டு உள்ள வச்சு விற்கிறேன் அப்பா 12 மணிக்கு கடையை திறக்க முன்னாடி கூட்டத்தை பார்த்தா வரிசையில நிக்கிறேன் அவன் 2 பொந்துல சேல்ஸ்மேன் எந்த கையில காசை வாங்கணும்னே தெரியல அதனால என்ன இருக்கு எப்படி இருந்த உலகம் சூது கிடையாது வினயம் கிடையாது ஒவ்வொரு பெருசுகள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி 4 சோடி மாடு 500 செம்பரியாடு 400 வெள்ளாடு இருந்த காலம் இன்னைக்கு எந்த ஆட்டையும் காணும்
மாட்டு சாணியே கிடைக்கல. இல்ல கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகம் செல்லு உலகமா போச்சு. இப்படி காலத்துல அந்த காலத்துல பெருசு எப்படி இருந்தாங்க தெரியுமா? காலையில எந்திரிச்சு கலப்பை எடுத்துக்கிறது. அந்த காலையில எந்திரிச்சு அந்த கட்டப்பையை இழுத்துக்கிட்டு அந்த கணேச கோயிலை உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு போய் 145 மாசாரம் கடிச்சுக்கிட்டு உனக்கு வீணா போறதில்லை, வீணா போறதில்லை. ஆகையினாலே அன்பு ரசிகர் மக்களே, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழணும்னு சொல்லிக்கொண்டு இந்த காரணம் என்ன தெரியுமா? ஆரம்ப இந்த நாடகத்துல பப்புன்னு சுறுசுறுப்பா இருந்தாச்சே கடைசி வரைக்கும் நல்லா இருக்கேன். நான் தொங்கிட்டு வைங்க, கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சு. காரணம் என்ன தெரியுமா? எதுவுமே சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த வள்ளியம்மன் நாடகத்துல என்னைய கோமாளியா பப்புனா போட்டுக்காங்க. காரணம் என்ன? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைக்காம மட்டும் போதுவா, சிந்திக்க வைக்கணும். அவன் தான் மனுஷன். நான் கவிச்சு நான் அசிங்கத்தை பேசி தான் எனக்கு செலவைக்க போறீங்களா? உங்களை சிரிக்க வைக்கணும். ஏன் சிரிக்க சொல்றேன்? வாய் விட்டு சிரித்தால் உடம்புல உள்ள நோய் விட்டு போகும். நீங்க வருஷம் முழுது சிரிக்காம இருங்க, அப்புறம் சுகர் நோட்டோட தர்மாஸ்பத்திரியில நிக்கணும், வயிறு ஊதிக்கணும் மாசம் மாத்திரைக்கு. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னா, இடுக்கண் வருங்கால் வகுக. துன்பம் வரும்போதுதான் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்?